ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பிலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வுக்கான முழுவதுமான டீட்டெயிலை கொடுத்துட்டாங்க. என்னங்க ஒரு டீட்டெயில் வெளியாகியிருக்கு அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வு ஒத்தி வைப்பாங்களா இல்லை என்ன செய்வாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. டேட் பேப்பர் 2 எக்ஸாம் முடிஞ்சு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் உருவாகி இருக்குங்க. கிட்டத்தட்ட யூஜிடிஆர்பி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு வந்தாங்க, இந்த ஆண்டு நடைபெறுது அப்படின்ட்டு, நியமன தேர்வு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் இப்போ என்ன அப்படின்னா, இந்த நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரத்து அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகிட்டே இருக்குங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இன்று அல்லது நாளை வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிலேருந்து ஒரு நல்ல அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு அனைவரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த நியமன தேர்வு ரத்தாகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நியமன தேர்வு ரத்தாகிறதுக்கு நிறைய பல்வேறு தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வு ரத்தாகி டேட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கொடுக்க 100% வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கீங்க, டேட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் நியமன தேர்வு வருமா வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஃபைனலில் தான் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த டேட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்கள அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியராக வருங்கால ஆசிரியர்களாக மாற்றுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 12th ரிசல்ட் எல்லாம் கூட வெளியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டிற்கான நடைமுறைகள் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.